Hi friends, welcome to Net Facts. Cooking pan handle a hole. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பேனில் எப்போவுமே ஒரு ஹோல் இருக்கும். இது எதுக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் ஒரு டிசைன். பேனில் மட்டும் இல்லைங்க, கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய வெசலில் அந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். நம்ம எல்லாரும் அந்த ஹோலை கிச்சனில் பேனை மாட்டி வைக்கிறதுக்குன்னு நினைப்போம். ஆனால் அது அதுக்கு மட்டும் இல்லைங்க. உண்மையான யூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் பண்ணும்போது ஏதாச்சும் அவசரத்தில் அந்த பேனில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் இல்லை கரண்டியை அப்படியே கீழே வச்சுட்டு போவோம். அதனால் அந்த ஸ்பூனில் இருக்கிற லிக்விட் எல்லாமே கீழே கொட்டும். அதோட அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம திரும்பவும் அந்த கரண்டியை யூஸ் பண்ணும்போது நம்ம சாப்பாடில் போகும். இந்த காரணத்துக்காக தாங்க அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம கரண்டியை ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வைக்காமல் அந்த ஹோலில் நீங்கள் மாட்டி வச்சுருப்பாருங்க. பக்கத்தில் எந்த பாக்டீரியா, எலி எதுவாக இருந்தாலும் அதை தொட முடியாது. ஏன்னா நம்மள பல பேர் ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த கரண்டியை கீழே வச்சுட்டு அதை மறுபடியும் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இதை ஹோட்டலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம வீட்லேயாச்சும் நம்ம கொஞ்சம் சில விஷயத்தை சுத்தமாக வச்சுப்போம். நெயில் கியூட்டிகல்ஸ். நம்மளோட நெயில்ஸை நல்லா உத்து பாருங்க. நம்மளோட நெயில்ஸில் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ஒரு சின்ன லேயர் இருக்கும். இது நம்ம எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் பார்க்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நிறைய பேர் இது நம்ம வேஸ்ட் லேயர்னு நினைப்போம். அண்ட் நிறைய பேர் இதை ரிமூவ் கூட பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அவங்க நெயில்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும்னு. பட் இதோட சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெயில்ஸோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த கியூட்டிகல்ஸை நம்ம நெயிலுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி யூஸ் ஆகுது. இன்கேஸ் இந்த கியூட்டிகல்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே பாக்டீரியா போய் ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதனால தான் நிறைய பேர் அந்த கியூட்டிகல்ஸை கட் பண்ணாமல் அது இன்னும் அழகாக தெரியறதுக்காக அது மேலே நிறைய பேர் டிசைனிங் பண்ணுவாங்க. பம்ஸ்கி. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. ஆனால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். அதுலேயும் கீபோர்டை பார்க்காம டைப் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர். நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் கீபோர்டில் லெட்டர் ஜே அண்ட் எஃப், அதுக்கு மேலே ஒரு சின்ன லேயர் இருக்கும். அதை பம்ஸ்கின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் சிஸ்டமில் டைப் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவாங்க. ஸோ கீபோர்டை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இந்த ஜே அண்ட் எஃப் லெட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சென்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு இருக்கும்போது லெட்டர் இன்கேஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அந்த பம்ஸ்கி அவங்களுக்கு அந்த சென்டரை கொண்டு வந்து தரும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல்